நம்ம வெண்பொங்கல் செய்ய போகிறோம்ப்பா. அதுக்கு 50 பச்சரிசி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ பாசிப்பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். 2 வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அடுப்பில் ஒரு குண்டான் வச்சுக்குவோம். அரிசியை தனியாக வேக வச்சு தான் செய்ய போகிறோம். அதுக்கு ஒரு 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம். 2 லிட்டர் தண்ணி ஊற்றிக்குவோம்ப்பா. தண்ணி கொதிக்கிட்டும் அரிசி போட்டுடலாம். அரிசி பருப்பு வேகதுக்கப்புறம் இந்த சைடு ஒரு வானல் வச்சுட்டு அதில் 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன்ப்பா. தண்ணி நல்லா கொதிக்குதுப்பா. இப்போ நம்ம அரிசியை போட்டுருவோம். அரிசியை 1/2 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கோம். சாதம் நல்லா பாருங்கள் வெந்துடுச்சு. இந்த சைடு பாசி பருப்பும் நல்லா வெந்துடுச்சு. பாசி பருப்பை அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இப்போ எடுத்து அது அரிசியில் எடுத்து ஊற்றிடுவோம். ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிடுவோம். நல்லா வெந்துருச்சு பாருங்க. இந்த நேரத்தில் நம்ம பெருங்காயத்தூள் போடுவோம். இப்போ இதுக்கு தேவையான உப்பு போட்டுருவோம்ப்பா. இல்லை தான் நம்ம 100 ரவை போட போகிறோம். ஏன்னா 1/4 கிலோ பச்சரிசி 1/4 கிலோ பாசிப்பருப்பு. இப்போ 100 ரவை போட்டு கிண்ட போகிறோம். அதுக்கு வேணும் இந்த வரேங்க. இஞ்சி போட்டுருவோம். இஞ்சி செரிமானம் ஆகும். இப்போ ரவை போடுவோம். நல்லா கிண்டிடுவோம்ப்பா. வச்சுக்கோம்ப்பா. அதுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றுக்கும். ஒரு 100 எண்ணெய்னாவது ஊற்றணும். அப்படி ஊற்றினா தான் பொங்கல் எப்போவுமே அதே பக்குவத்தில் இருக்கும். இங்கே பாருங்க நல்லா இந்த பக்குவத்தில் இருக்குது. இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். இங்கிட்ட தாளிப்பு வச்சுருக்கோம். எண்ணெய் காஞ்சிட்ருக்கு. இதில் மிளகு போட்டுருவோம். மிளகு நல்லா வெடிக்கணும். மிளகு நல்லா வெடிக்குது. அங்கே பாருங்கள். இந்த நேரத்தில் நம்ம ஜீரகத்தை போட்டுருவோம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுவோம். கருவேப்பிலை போட்டுருவோம். இந்த சூட்டில் முந்திரி பருப்பு போட்டுருவோம். நல்லா பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம எடுத்து பொங்கலில் ஊற்றுவோம். இந்த நேரத்தில் பிஞ்ச் அளவு மஞ்சத்தூள் போட்டுக்குவோம். இந்த ஹீட்டுக்கு இதிலே நல்லாயிருக்கும். ஒரு கலர் கலரிடும். இப்போ தான் 2 ஸ்பூன் நெய் ஊற்றணும். அப்போ தான் பொங்கல் நல்லா கம நெய் வாசத்தோடு இருக்கும். பொங்கல் பாருங்கள் இந்த பக்குவத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஆனாலும் இதே பக்குவத்தில் இருக்கும். ரவை போட்டிருக்கதே தெரியாது. வாயில் வச்சோன்னே கரையும். இதுதான் ஹோட்டல் ஸ்டைல் கல்யாண வீட்டிலலாம் செய்கிற பொங்கல், வெண்பொங்கல். இங்கே பாருங்கள் இந்த பக்குவத்தில் இருக்குது. இதுக்கு சட்னியும் சாம்பார் வச்சு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். சுட பொங்கல் இருக்குப்பா. வாயில் வச்சோன்னே கரையும். சுட சுட வெண்பொங்கல் ரெடிப்பா. இதை சும்மா வெறுவாயிலே சாப்பிட்டா செம்மையாக இருக்கும். இதுக்கு சாம்பார் பாசிப்பருப்பு சாம்பார் வச்சுருக்கேன். சாம்பார் கெட்டி சட்னி செம்மையாக இருக்கும் பொங்கலுக்கும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கப்பா.